மதுரை மல்லிகைப்பூ இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எங்க அத்தை வந்து ரெடி பண்ற அந்த இட்லி, தோசை மாவு, அவங்க வந்து கரெக்ட்டா அந்த பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணுவாங்க. தண்ணி எல்லாம் கரெக்ட்டா ஊத்துவாங்க. அதே இது நான் ஆட்டி வச்சேன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு திருப்தியா ஏத்துக்கிற மாட்டாங்க. "இன்னும் மாவு இறுக்கமா இருக்கு. மாவுக்கு இன்னும் தண்ணி ஊத்தணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அந்த பொறுப்ப ஏத்துக்கிறதே கிடையாது. "நீங்களே பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன். நான் வந்து இட்லி ஊத்துறதுனா இட்லி ஊத்தி குடுப்பேன், தோசை ஊத்தி குடுப்பேன், சட்னி அரைச்சு குடுப்பேன். லீவுக்கு வந்துட்டேன்னா மாவாட்டுற வேலை ஃபுல்லுமே எங்க அத்தை தான் பார்த்துப்பாங்க. அதே நேரத்தில நான் அங்க புனேல இருந்தேன்னா, ராகி, சோளம், கம்பு அந்த மாதிரி போட்டு தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ளைனா நான் பண்ண மாட்டேன். அ அத்தை, மாமாவுக்கு அது பிடிக்குமா என்னான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நானும் அத ஒரு நாள் கூட ட்ரை பண்ணல. இனிமேல் மேபி ட்ரை பண்ணி குடுக்கலாம். நாங்க லீவுக்கு வந்துட்டோம்னா, நைட்டுக்கு எப்பயாதும் சப்பாத்தி ரெடி பண்ணுவோம். அத்தை, மாமா மட்டும் இருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இட்லி, தோசை இது 2 தான் ஓடும். சட்னி வந்து அப்பப்போ ஏதாவது மாத்தி மாத்தி வச்சுப்பாங்க. அன்னைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம், தக்காளி சட்னி கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.